உங்களுக்கு எந்தவித நீண்டகால நோய் அறிகுறிகளும் இல்லாவிட்டால் நீங்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஏற்படுகின்ற மாரடைப்புகளில் 50% மாரடைப்புகள் ஏற்படும் பொழுது அதற்கு முன்பாக எந்தவித நோய் அறிகுறிகளும் ஏற்படாது. உயர் குருதியமுக்க நோயாளிகளில் 45% எந்த விதமான நோய் அறிகுறிகளும் இருக்காது. அதேபோல் நீரிழிவு ஒருவருக்கு நோய் நிர்ணயம் செய்யப்படும் பொழுது அவருக்கு 50% பாதிப்புகள் ஆரம்பித்துவிடும். 2ஆம் வகை நீரிழிவு, உயர் குருதியமுக்கம், ஆத்திரோஸ்க்ளரோசிஸ், இரத்த குழாய்களில் கொழுப்பு அல்லது கொலஸ்ட்ரால் படிவு, இப்படியான லைஃப் ஸ்டைல் டிசீஸ், அதாவது எங்களுடைய தவறான வாழ்க்கை முறைகளின் மூலமாக உருவாகின்ற நோய் நிலைகள் அறிகுறிகளை காட்டலாம் அல்லது காட்டாமலும் இருக்கலாம். ஒருவேளை அவை அறிகுறிகளை காட்டுவதாக இருந்தால் அறிகுறிகளை காட்டுவதற்கு கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 20 வருடங்களுக்கு முன்பே அந்த நோய் நிலைகள் எங்களுக்கு ஆரம்பித்துவிடும். அந்த ஆரம்பித்த காலத்திலிருந்து நோய் அறிகுறிகள் உருவாகின்ற காலம் வரையும் இவை சைலண்டாக, அதாவது எந்தவித அறிகுறிகளும் இல்லாமலே எங்கள் உடலில் அதிகரித்து கொண்டு வரும். ஆகவே நாங்கள் இந்த வீடியோவில் இப்படியான நோய் நிலைகள் ஏன் நீண்ட கால போதைக்கு இந்த நோய் அறிகுறிகளையும் காட்டுவதில்லை என்றும், இவை நோய் அறிகுறிகளை காட்டும் பொழுது எங்களுடைய உடலில் எப்படியான பாதிப்புகள் உருவாகிவிடும் என்பதையும், நாங்கள் ஏன் கட்டாயமாக இந்த நோய் நிலைகள் வருவதற்கு முன்பே இதை தடுக்க வேணும், அப்படி தடுப்பதற்கு நாங்கள் என்னென்ன நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும், அதே நேரம் இந்த நோய் நிலைகளை நாங்கள் ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து சிகிச்சை பெற வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். உலகத்திலேயே பெருமதி மிக்கது ஒவ்வொருவருடையதும் உடல் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை பற்றி நாங்கள் சரியாக தெரிந்து கொண்டு நோய் நிலைகள் ஏற்படாமல் ஆரம்ப நிலையில் தடுப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டியது முக்கியமானது. அப்படியான ஒரு நபராக நீங்கள் இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வணக்கம், நான் டாக்டர் சாந்தமேனன். எங்களோட உடலை பொறுத்தவரை எவ்வளவுதான் அடித்தாலும் தாங்கக்கூடிய ஒரு விடயம் இல்லை எங்களுடைய உடல். எங்களுடைய உடல் ஒரு அளவு வரைக்கும் தான் அது பொறுமையோடையும் தாங்கக்கூடியதாகவும் இருக்கும். அதற்கு பிறகு அது அறிகுறிகளை காட்ட ஆரம்பிச்சிடும். சரி, எது வரைக்கும் எங்களுடைய உடல் பொறுமை காக்கும் அல்லது தாங்கிக் கொள்ளும் என்று நாங்கள் பார்த்தால், எங்களுடைய உடலை பொறுத்தவரையும் உடலில் பாதிப்புகள் நடந்து கொண்டிருக்கும், கலங்கள் அழிவடைகிறது அல்லது எங்களுடைய செயற்பாடுகளால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அங்கே வந்து கொண்டிருக்கும். ஒரு நிலை வரையும் எங்களுடைய உடலே அதை சீர் செய்து கொள்ளும். ஆகவே ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கும் அதை எங்களுடைய உடல் சரியாக சீர் செய்கிற நிலைக்கும் இடையில் ஒரு சமநிலை இருக்கும் வரை எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. நாங்கள் எங்களுடைய உடலுக்கு ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் அது அந்த உடலை தானாகவே சீர் செய்கிற தன்மையை விட அதிகமான பாதிப்புகளாக இருக்கும் பொழுதுதான் அது நோயாக விருத்தி அடைந்து கொண்டு எங்களுக்கு அதன் ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலை, ஒரு கடைசி நிலையில் எங்களுக்கு அது நோய் அறிகுறிகளாக வெளிப்படும். இதில் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்று சொல்கிறோம். அதாவது எங்களுடைய தவறான வாழ்க்கை முறைகளின் மூலமாக உருவாகிற இந்த உயர் குருதியமுக்கம், 2ஆம் வகை நீரிழிவு, ஆத்திரோஸ்க்ளரோசிஸ் என்பது மெதுவாகத்தான் எங்களுடைய உடலில் அதிகரித்து கொண்டு வரும் சிலோ ப்ரோக்ரஸிவ் டிசீஸ் என்று இதை சொல்கிறது. இதில் இன்னும் முக்கியமாக உயர் குருதியமுக்கத்தை சைலண்ட் கில்லர் என்று சொல்கிறது. இது பலரில் எந்த விதமான அறிகுறியும் ஏற்படுத்தாமலே அதனுடைய எக்ஸ்ட்ரீமான பாதிப்புகளை உருவாக்கிவிடும். இதில் உதாரணமாக 2ஆம் வகையான நீரிழிவை எடுத்தால் டைப் 2 டயபெட்டிஸ், அவருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் தொழிற்பட முடியாத நிலை என்பதுதான் அடிப்படையான பிரச்சனையாக இருக்கும். அப்படியான ஒருவருக்கு நீரிழிவை நோய் நிர்ணயம் செய்கிற ஒரு காலப்பகுதி என்றால் அதில் இருந்து பல வருடங்கள் 5 தொடக்கம் 10 வருடங்களுக்கு முன்பே அவருக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ற பிரச்சனை ஆரம்பித்து விடும். இது பற்றி பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மிகச் சுருக்கமாக நான் சொல்கிறேன். 2ஆம் வகையான நீரிழிவு நோயாளிகளில் உள்ள ஒரு முக்கிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், அவருடைய உடலில் ஆரம்பத்தில் இன்சுலின் இருக்கும், ஆனால் தொழிற்பட முடியாது. சாதாரணமாக இன்சுலின் தொழிற்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு கலங்களிலும் இன்சுலின் ரிசப்டர் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அந்த ரிசப்டருடன் இன்சுலின் சேர்ந்தால்தான் அந்த இன்சுலினுக்கான செயற்பாடு நடக்கும். இங்கே இன்சுலின் ரிசப்டர் என்று சொல்கிற அந்த இன்சுலின் போய் தொழிற்படுற அந்த இடத்துல அதனுடைய சென்சிட்டிவிட்டி, உணர்திறன் குறைஞ்சு கொண்டு போகிறதால கூடுதலான இன்சுலின் இருந்தால்தான் அங்கே இன்சுலின் வேலை செய்ய முடியும். ஸோ இந்த உணர்திறன் குறைகிற தன்மை அதிகரித்து கொண்டு போகிற நிலையில் அதிகளவான இன்சுலின் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய முடியும். இதற்காக என்ன நடக்கும், எங்களுடைய சதை மிக அதிக அளவில் இன்சுலினை சுரக்கும். பாதிப்பு ஏற்பட இன்சுலின் சுரக்கிற அளவு பல மடங்குகளாக அதிகரித்து கொண்டு போகிறதால இந்த இன்சுலினை சுரக்கிற பீட்டா கலங்கள் பழுதடைந்து விடும். கிட்டத்தட்ட ஆராய்ச்சிகள் சொல்கிறபடியும் ஒருவருக்கு நீரிழிவு நோய் நிர்ணயம் செய்யப்படும் பொழுது கிட்டத்தட்ட அவருடைய இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகமாக காட்டுகின்ற நிலை வரும் பொழுது அந்த பீட்டா கலங்களில் 50% பாதிக்கப்பட்டு விடும். அதே நேரம் இவர்களுக்கு எந்தவித அறிகுறியும் இல்லாமல் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகமாக காணப்படுவதால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும்
ஆரம்பித்து விடும். அதில் சிறுநீரகம் பாதிக்கப்படுறது, நரம்புகள் பாதிக்கப்படுறது, கண்கள் பாதிக்கப்படுறது. இதில் மிகவும் கவலையான விடயம் என்னென்னு சொன்னால், ஒரு நீரிழிவு நோயாளிக்கு அவருக்கு இந்த இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகமாக இருந்ததற்கான அறிகுறிகள் இல்லாமல் அல்லது அந்த அறிகுறிகள் இருந்தும் அதை கவனிக்காமல் விட்டதால் அவர் அதன் பின்பாக ஏற்படக்கூடிய இந்த நரம்புகளின் பாதிப்பு அல்லது சிறுநீரக பாதிப்பு அல்லது கண்களின் பாதிப்பு ஏற்பட்டதன் பின்பு அதற்கு சிகிச்சை பெற போகிற நிலையிலேயே இந்த நீரிழிவு அடையாளப்படுத்தப்படுவதாக நோய் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இது மிக மிக கவலைக்குரிய ஒரு விடயம். ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே பல உறுப்புகளின் பாதிப்புகள் ஆரம்பித்து விட்டது. இந்த பாதிப்புகளில் பெரும்பாலானவை இரிவர்சிபிள், அதாவது மீள சாதாரண நிலைக்கு வர முடியாதவை. அதே போல் ஹை பிளட் ப்ரெஷர், உயர்குருதி அமுக்கத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 45% தங்களுக்கு உயர்குருதி அமுக்கம் இருக்குது என்றதே தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு எந்த விதமான அறிகுறியையும் காட்டாது. சிலருக்கு அவர்களுடைய குருதி அமுக்கம் 200 வரையும் வந்த பிறகு கூட அவர்களுக்கு எந்த விதமான நோய் அறிகுறிகளும் இருக்காது. சிலர் அவர்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு அல்லது மாரடைப்பு ஏற்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு உயர்குருதி அமுக்கம் இருப்பது கூட நோய் நிர்ணயம் செய்யப்படுகின்றது. மிகவும் கவலைக்குரிய விடயம். இந்த உயர்குருதி அமுக்கமும் திடீரென உருவாகிற ஒரு விடயம் இல்லை. பல வருடங்களாக அது ஆரம்பித்து வந்து ஒரு நிலையில் தான் அது அதிக நிலையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். முக்கியமாக இந்த உயர்குருதி அமுக்கம் எப்படியான பாதிப்புகளை மெதுவாக ஏற்படுத்தும் என்றால், ஒன்று இந்த இரத்த குழாய்களை பாதிக்கும். மிக சிறிய இரத்த குழாய்கள் எல்லாமே பாதிக்கப்படும். அதை விட இரத்த குழாய்களின் மீள்தன்மை பாதிக்கப்பட்டு ஸ்டிஃப் ஆகிடும், இறுக்கமான தன்மை ஒன்று ஏற்பட்டுவிடும். அதை விட இதய தசைகள் வீக்கமடையும், தடிப்படைந்து விடும். இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னென்றால், மிக சிறிய வயதிலேயே 2ஆம் வகை நீரிழிவு உருவானவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி 17-18 வயதிலேயே பக்கவாதம் ஏற்பட்டவர்கள், மாரடைப்பு ஏற்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு இந்த பாதிப்புகள் எத்தனை வயதில் ஆரம்பித்திருக்கும் என்று நீங்களே யோசிக்கலாம். இதில் அடுத்த விடயம் அதிகரித்த கொலஸ்ட்ராலின் அளவு. கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட், அதாவது கொலஸ்ட்ரால், கொழுப்பு ரெண்டும் எது அதிகரித்தாலுமே இல்லை ரெண்டும் அதிகரித்தாலுமே உடலில் பாதிப்புகள் அதிகமானது. இதில் சிலர் யோசிக்கலாம், இந்த கொலஸ்ட்ரால் அதிகரித்தால் இப்படியான அறிகுறிகள் வரும் என்று. உண்மையை சொல்ல போனால் கொலஸ்ட்ரால் அதிகரித்த ஒருவருக்கு இதுதான் அறிகுறி, இப்படி இருந்தால்தான் அதிக கொலஸ்ட்ரால் என்பதற்கான அறிகுறி என்று எதுவுமே இல்லை. இது வேக் சிம்டம் என்று சொல்லும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அறிகுறிகள் இருக்கலாம், அல்லது எந்த விதமான அறிகுறிகளை காட்டாமல் கூட கொலஸ்ட்ரால் 400, 500, 600 mg/dL தாண்டியும் ஒருவருக்கு இருக்கலாம். ஆகவே நீங்கள் கொலஸ்ட்ரால் ஒருவருக்கு அதிகமாக இருந்தால் அது நீண்ட கால அடிப்படையில், கொலஸ்ட்ராலை பொறுத்தவரையும் சமீபத்திய ஆய்வுகள் சொல்கிற விடயம் என்னென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் உடனடியாக அதிகரிக்கிற கொலஸ்ட்ரால் என்றதை விட மிக நீண்ட காலத்துக்கு ஒரு சிறு கொலஸ்ட்ரால் ஏற்படுற அதிகரிப்பு கூட பாரதூரமான விளைவுகளை உருவாக்கிவிடும். சிலருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதன் பிறகு அல்லது சடன் கார்டியக் அரெஸ்ட் ஏற்பட்ட பிறகுதான் செக் பண்ணி பார்க்க அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். அதே நேரம் சாதாரண கொலஸ்ட்ரால் இருக்கும் பொழுது கூட இந்த மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இதில் முக்கியமாக நாங்கள் ஒன்றை சொல்ல போனால், ஒருவருக்கு ஒரு நோய் நிலை ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்காது. இப்போ சாதாரணமாக மாரடைப்பு ஒருவருக்கு ஏற்படுறதாக இருந்தால் அவருக்கு அதிகரித்த கொலஸ்ட்ரால் மட்டுமே மாரடைப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லிவிட முடியாது. கொலஸ்ட்ரால் ஒருவருக்கு அதிகமாக இருந்தால் அவருக்கு பிளட் பிரஷர் அதிகமாக உள்ளவர்களும் இருப்பார்கள். அதே மாதிரி நீரிழிவு நோய் நிலை உள்ளவர்களும் இருப்பார்கள். இது எல்லாத்தையும் விட உடலில் அதிக இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சி நிலை, சரியான தூக்கம் இல்லாதால், உணவு பழக்க வழக்கங்கள் தவறாக இருக்கிறதால் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அதிகமாக உள்ளவர்கள் இருப்பார்கள். இப்படியாக நிறைய காரணிகள் செல்வாக்கு செலுத்தித்தான் ஒருவருக்கு அந்த பாதிப்புகள் உருவாகிறது. தனிய உயர்குருதி அமுக்கத்தால் மட்டும் ஒரு நோய்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை விட உயர்குருதி அமுக்கம் உள்ளவருக்கு இன்னும் பல காரணிகள் செல்வாக்கு செலுத்தும். ஸோ அந்த வகையில் நாங்கள் ஒரு நோய்நிலை அடையாளப்படுத்தப்பட்டதன் பின்புதான் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவருக்கு மற்ற நோய்நிலைகளும் இருக்கின்றது அடையாளப்படுத்தப்படுறது. ஒருவருக்கு இந்த நோய் அறிகுறிகள் உருவாகிவிட்டதென்றால் அவருக்கு ஏற்கனவே அந்த நோயின் பாதிப்புகள் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். இனி என்ன செய்யலாம்? அந்த நோயை கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு முயற்சி செய்யலாமே ஒழிய அந்த நோயை இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் அந்த நோய் உருவாகின்ற அந்த மிக நீண்ட காலப்பகுதிக்கு நாங்கள் சரியான நடைமுறைகளை கடைபிடித்திருந்தால், அது இந்த நோய் உருவாகுவதற்கு ஏதுவான சூழல் இல்லாத வகையில் நாங்கள் ஆரோக்கியமாக எங்களுடைய நடைமுறைகளை கடைபிடித்திருந்தால் அந்த நோய் எங்களுக்கு ஏற்படாமலே நாங்கள் தடுத்திருக்க முடியும். இதில் மிக குறைந்த அளவில் பரம்பரைத்தன்மை செல்வாக்கு செலுத்தினாலும்
மிக அதிகமான அளவில் எங்களுடைய இந்த வாழ்க்கை நடைமுறைகளின் பாதிப்புகள் தான் இந்த நோய் நிலைகளை எங்களுக்கு அதிகமாக்குது. ஆகவே நாங்கள் இப்போ எனக்கு எந்த நோய் அறிகுறிகளும் இல்லைத்தானே, இப்போ நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஒரு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் அறிகுறிகள் ஏற்பட்டால் அதுக்கு பிறகு நான் அதை கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கலாம் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்ட பாதிப்புகள் உங்கள் உடலில் ஏற்படுறதுக்கு நீங்கள் கால அவகாசத்தை கொடுத்து உங்களுக்கு பாதிப்பு வந்த பிறகு நீங்கள் அதை கட்டுப்படுத்தி அந்த நோயுடன் வாழ்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். அதே நேரம் நீங்கள் உங்களுக்கு அந்த நோய் நிலைகள் வராமல் தடுக்க வேணும் என்று நீங்கள் முயற்சி செய்வதாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான நோய் அறிகுறிகள் வருவதற்கு முன்பே ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேணும். இதுக்காக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது சமச்சீரான ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி செய்கிறது, போதியளவு ஆரோக்கியமான தூக்கம், ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை முறை. இதை விட குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் நீங்கள் உங்களுடைய உடலை பரிசோதித்து பார்த்துக்கொள்வது. சிலர் சொல்வார்கள் அறிகுறி வந்தால் நான் அதை செய்வோம், பரிசோதனைகளை செய்வோம் என்று சொல்வார்கள். இப்போ சாதாரணமாக யோசிங்க, நீங்கள் ஒரு வாகனம் வெஹிக்கிள் ஒன்றை எடுக்கிறீங்க, அந்த எடுத்த வெஹிக்கிளை உங்களுக்கு சொல்லி விடுறதில்லை இந்த வெஹிக்கிள் எதுவும் பாதிப்பு வந்தால் வந்து அதை ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லை. அந்த வெஹிக்கிளுக்குரிய ஒரு மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த வாகனத்தை குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் பரிசீலித்து ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகளோ அதுகளை ஆரம்பத்திலேயே சீர் செய்தால் மட்டும்தான் அந்த வாகனம் நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு பாவனைக்குரியதாக இருக்கும். அதே போல தான் எங்களுடைய உடலும் தற்போதைய வாழ்க்கை முறைகள் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இல்லை சொல்லப்பட்ட விடயங்கள் கொஞ்சம் நிறைய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் இருக்கிறதால நாங்கள் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு சில பரிசோதனைகளை செய்து நாங்கள் சரியாக இருக்கிறோமான்றதை பார்த்து கொள்ள வேண்டியதும் ஒரு முக்கியமான விடயம் இந்த ஆரோக்கிய நடைமுறைகளுக்கு மேலதிகமாக. ஆகவே நீங்கள் எந்த நோய் அறிகுறிகளும் இல்லாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு ஆரோக்கியமானவரை போல உணர்கிறீர்கள் என்பது உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த நோயும் வராமல் இருப்பது அல்லது சேஃபாக பாதுகாப்பாக தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது அர்த்தமாகாது நீங்கள் இந்த ஆரோக்கிய நடைமுறைகளை கடைப்பிடிக்காத வரையில். மீண்டும் மற்றொரு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.